இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குவாட்ரடிக் ஈக்குவேஷன். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல லீனியர் ஈக்குவேஷன் பார்த்தோம். அந்த லீனியர் ஈக்குவேஷன்ல ஒரு வேரியபிள் வந்தா எப்படி, ரெண்டு வேரியபிள் வந்தா எப்படி, மூணு வேரியபிள் வந்தா எப்படி, இது மூணு பார்த்தோம் இல்லையா? ஸோ அதோட வீடியோ கொஞ்சம் லென்த்தா இருக்குமா நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. அதனால குவாட்ரடிக் ஈக்குவேஷன் நிறைய விஷயங்கள் இருக்கு, எல்லாத்தையும் சொல்லாம குவாட்ரடிக் ஈக்குவேஷனா என்ன, அது எப்படி ஈஸியா சால்வ் பண்ணலாங்கிறது மட்டும் நம்ம பார்த்துடலாம். ஸோ குவாட்ரடிக் ஈக்குவேஷன்னா என்ன அப்படின்னா, ஸோ இப்போ லாஸ்ட் கிளாஸ்ல பார்க்கும்போது எக்ஸ், ஒய், இசட் எது வந்தாலும் அந்த இடத்துல ரெண்டு வேரியபிள், மூணு வேரியபிள் நிறைய வரலாம் இல்லையா? பட் குவாட்ரடிக் ஈக்குவேஷன்ல எப்பவுமே சிங்கிள் வேரியபிள் தான் இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சிங்கிள் வேரியபிள், அதாவது ஒன்னு எக்ஸ் இருக்கும், இல்லைன்னா ஒய் இருக்கும், இல்லைன்னா இசட், ஏதாவது ஒரு வேரியபிள் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அது குவாட்ரடிக் ஈக்குவேஷன். ரெண்டாவது கண்டிஷன் என்ன அப்படின்னா, லாஸ்ட் கிளாஸ்ல பார்க்கும்போது லீனியர் ஈக்குவேஷன்ஸ்ல எக்ஸ், ஒய், இசட் எவ்வளவு ஈக்குவேஷன் வந்தாலும் அங்க எந்த இடத்துலயுமே எக்ஸுக்கு மேல பவர் 2ஓ பவர் 3ஓ வரல. இப்போ இது எக்ஸ், இது எக்ஸ் பவர் 2, எக்ஸ் பவர் 3. இந்த எக்ஸ் பவர் 2வும் எக்ஸ் பவர் 3யும் லீனியர் ஈக்குவேஷன்ஸ்ல வரல. எக்ஸ் பவர் 1 இருந்துச்சுன்னா தான் அது லீனியர் ஈக்குவேஷன். இது எக்ஸ் பவர் 2. இப்போ ஒரு ஈக்குவேஷன் இருக்கு, அந்த ஈக்குவேஷன்ல இருக்கிறதுல ஹையஸ்ட் ஆர்டர் எதுன்னு பார்க்கணும். மேபி அங்க ஒரு எக்ஸ் இருக்கலாம், ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்கலாம், ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கலாம், ஒரு எக்ஸ் கியூப் இருக்கலாம். அங்க இருக்கிற எக்ஸ் வேரியபிள்ஸ்லயே இருக்கிறதுல ஹையஸ்ட் ஆர்டர் எதுன்னு பார்க்கணும். அந்த ஹையஸ்ட் ஆர்டர் வந்து 2வா இருந்துச்சுன்னா அது குவாட்ரடிக் ஈக்குவேஷன். இதே ஹையஸ்ட் ஆர்டர் 3ஆ இருந்துச்சுன்னா அது கியூபிக் ஈக்குவேஷன். ஸோ குவாட்ரடிக் ஈக்குவேஷன் இன்னொரு கண்டிஷன் என்ன, ஹையஸ்ட் order of variable is 2, அதாவது எக்ஸ் ஸ்கொயர் இருக்கணும். இப்போ ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனுக்கு ஒரு ஜெனரலைஸ்டு ஃபார்மேட் இருக்கு, அந்த ஃபார்மேட்டும் பார்த்துடலாம். ஏ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி எக்ஸ் பிளஸ் சி ஈக்குவல் டு 0. இப்போ இந்த ஃபார்மேட்ல இருந்தா அது குவாட்ரடிக் ஈக்குவேஷன் சொல்லலாம்னு சொல்றாங்க. இதுல என்னங்கிறது பார்த்துடலாம். ஸோ இதுல ஏ பி சிங்கிறது எல்லாமே கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் என்ன, ஏதாவது ஒரு நம்பர்ஸ் வரும். ஸோ மேபி அங்கே நம்பர் இருக்கலாம், நம்பர் எல்லாமே போகலாம், அது கான்ஸ்டன்ட். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸுங்கிறது வேரியபிள்ஸ். இப்போ டேர்ம்னா நம்ம என்னன்னு பார்த்துருக்கோம், இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம்னு பார்த்துருக்கோமா? இந்த டேர்முக்கு பேரு குவாட்ராட்டிக் டேர்ம். அந்த இடத்துல வேரியபிளோட பவர் 2 வந்துச்சுன்னா அது குவாட்ராட்டிக் டேர்ம். இப்போ இந்த இடத்துல பவர் 1 வரனால இது பேரு லீனியர் டேர்ம். இது குவாட்ராட்டிக் டேர்ம், இது லீனியர் டேர்ம், இது கான்ஸ்டன்ட் டேர்ம் நமக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த இடத்துல இப்போ லாஸ்ட் கிளாஸ்ல பார்க்கும்போது லீனியர் ஈக்குவேஷன்ஸ்ல எக்ஸ் ஒய் இசட் இருக்குன்னா எக்ஸுக்கு ஒரு வேல்யூ தான் வரும், ஒய்க்கும் ஒரு வேல்யூ தான் வரும், இசட்டுக்கும் ஒரு வேல்யூ தான் வரும். அதுலேயே அந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடும். பட் குவாட்ரடிக் ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் வேரியபிள் தான் வரும் இல்லையா? அந்த சிங்கிள் வேரியபிளுக்கு ரெண்டு ஆன்சர் கிடைக்கும். ஸோ வந்து இப்போ எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, எக்ஸ் இருக்கு, சி இருக்கு, இந்த ஃபார்மேட்ல இருந்துச்சுன்னா அதை சால்வ் பண்ணோம்னா எக்ஸுக்கு ரெண்டு ஆன்சர் கிடைக்கும். ரெண்டுமே எக்ஸோட ஆன்சர் தான். ரெண்டுல எந்த வேல்யூ போட்டாலும் அந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். இப்போ இந்த இடத்துல கியூபிக் ஈக்குவேஷன் இருக்கு அப்படின்னா எக்ஸுக்கு 3 வேல்யூ கிடைக்கும். அந்த 3 வேல்யூ போட்டாலும் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். பவர் 4 இருந்துச்சுன்னா 4 ஆன்சர் கிடைக்கும். அந்த 4 ஆன்சர் போட்டாலும் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும், அந்த ஈக்குவாலிட்டி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ இப்போ எக்ஸுக்கு ஸ்கொயர் இருந்துச்சுன்னா குவாட்ரடிக் ஈக்குவேஷனுக்கு ரெண்டு ஆன்சர் கிடைக்கும், மறந்துடாதீங்க. அது என்னன்னு சொல்லலாம்னா ரூட்னு சொல்லலாம். ரூட்ஸ் ஆஃப் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் சொல்லலாம். ஸோ அதை சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லலாம், ரூட் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லலாம். இப்போ அதை வந்து பார்த்துட்டீங்கன்னா நிறைய மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து நீங்க எந்த கிளாஸா இருந்தாலும் எந்த எக்ஸாம் படிச்சாலும் ஏதாவது ஒரு டாபிக்ல எப்படியாவது சால்வ் பண்ற இடத்துல இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் வந்துருவாங்க. அது நம்ம வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா நிறைய மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். பட் ஜென்ரலா ரெண்டு மெத்தட் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஒன்னு ஃபேக்டரிங் மெத்தட், இன்னொன்னு ஃபார்முலா மெத்தட். ஸோ இந்த ரெண்டு மெத்தட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபேக்டரிங் மெத்தட் எங்க யூஸ் பண்ணணும், ஃபார்முலா மெத்தட் எங்க யூஸ் பண்ணணும், அதை எப்படி ஈஸியா சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபேக்டரிங் மெத்தட்னா எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன ஃபார்மேட்ல இருக்கு, ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c ஈக்குவல் டு 0ன்னு இருக்கு. இப்போ இந்த இடத்துல நீங்க ஃபேக்டரிங் மெத்தடா இருந்தாலும் சரி, ஃபார்முலா மெத்தடா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் ஏ வேல்யூ என்ன, பி வேல்யூ என்ன, சி வேல்யூ என்னங்கிறது கிளியரா ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிருங்க, அப்பதான் கன்ஃபியூஷன் வராம இருக்கும். இந்த இடத்துல ஏங்கிறது கோஎஃபிஷியன்டே கிடையாது, ax ஸ்கொயரா, இப்போ ஏங்கிற இடத்துல 1 இருக்கதா அர்த்தம். பிங்கிற இடத்துல வெறும் 5 போட்டக்கூடாது, -5 எடுத்துட்டு வரணும். சிங்கிற இடத்துல 6 பிளஸ் இருந்தா அப்படியே எழுதிக்கலாம், பட் மைனஸ் இருந்துச்சுனாலும் மைனஸ் எடுத்துட்டு வந்துருங்க. இதே ஒரு ஃபிராக்ஷன் வேல்யூ இருந்தாலும் சரி, ரூட் வேல்யூவா இருந்தாலும் சரி, டெசிமல் வேல்யூவா இருந்தாலும் சரி, என்ன வேல்யூ இருந்தாலும் எக்ஸ் தவிர மீதி இருக்கிறது எல்லாமே பி தான். சி என்ன இருந்தாலும் அதே தான் சி. எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன இருக்கோ அது ஏ. இப்படி எழுதிட்டோமா? இப்போ ஃபேக்டரிங் மெத்தட்ல நிறைய பேர் பார்த்துருப்போம். இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் போடுவோம். ஸோ இந்த இடத்துல ஒரு நம்பர் இருக்கும், இந்த இடத்துல ஒரு நம்பர் இருக்கும். அது என்னங்கிறது கிளியரா பார்த்துடலாம். இப்போ பொதுவாக கான்ஸ்டன்ட் டேர்ம் தூக்கிட்டு வந்து இங்க போடுங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க அப்படி போட்டாலும் ஓகே தான். பட் ஜென்ரல் கரெக்டான ஃபார்ம் என்னன்னா ஏவையும் சியையும் மல்டிப்ளை பண்ணி போடணும் இந்த இடத்துல. ஸோ ஏசி வரணும், இந்த இடத்துல பி வரணும்.
அதாவது ஏவையும் சியும் மல்டிப்ளை பண்ணி இங்க போடுங்க, பி என்ன இருக்கோ அதை இங்கேயே போட்டுருங்க. இங்க போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு 2 நம்பர் கண்டுபிடிக்கணும். அந்த 2 நம்பர் எப்படி இருக்கணும்னா அதை மல்டிப்ளை பண்ணா எனக்கு இந்த ஆன்சர் கிடைக்கணும், அது ரெண்டையும் ஆட் ஆர் சப்ட்ராக்ட் பண்ணா எனக்கு இந்த வேல்யூ கிடைக்கணும். கிளியரா? இப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கு, a இன்டு சிக்கு பதிலா நமக்கு என்ன இருக்கு, 1 இன்டு 6 பிளஸ் 6 இருக்கு, பிக்கு பதிலா -5 இருக்கு. அப்போ ஒரு 2 வேரியபிள் இருக்கணும், ஒரு 2 கான்ஸ்டன்ட் இருக்கணும், மல்டிப்ளை பண்ணா +6 வரணும். இந்த இடத்துல சைனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ரெண்டையும் ஆட் ஆர் சப்ட்ராக்ட் பண்ணோம்னா எனக்கு -5 வரணும். அப்போ 6 ஓட ஃபேக்டர்ஸ்லாம் என்ன, 1 இன்டு 6 6 தான், 2 இன்டு 3யும் 6 தான், 3 இன்டு சியும் 2ம் 6 தான், 6 இன்டு 1ம் 6 தான். அப்ப இந்த இடத்துல இந்த 2 டேர்மையும் ஏதாவது பண்ணி -5 கொண்டு வர முடியுமா? முடியும். இந்த இடத்துல நம்ம மைனஸ் போட்டுட்டோம்னா 1 - 6 வந்து -5 தான். அப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா? 1 இன்டு -6 -6 வந்துடும். அப்போ இந்த கண்டிஷன் நமக்கு ரெண்டுக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகல. அப்போ அவங்க 2 பேரும் வேல்யூ கிடையாது. இப்போ 2 இன்டு 3 பார்க்கலாம். 2 இன்டு 3 பிளஸ் 6. இது ரெண்டும் -5 வரணும்னா என்ன பண்ணணும்? நான் இங்கேயும் மைனஸ் போடலாம், இங்கேயும் மைனஸ் போடலாம். இப்போ -2 -3 ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா -5, -2 -3 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா +6. அப்போ இவங்க 2 பேருமே எனக்கு 2 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்றாங்க. அப்போ இவங்க 2 பேரையும் நான் எடுத்துக்கணும். எடுத்துட்டு எங்க வரணும்னா இந்த 5x கிட்ட வரணும். இந்த x ஸ்கொயரை அப்படியே எழுதிக்கோங்க. இந்த -5x இந்த -2 -3 ஸ்பிளிட் பண்ணிக்கணும். -2x -3x + 6 = 0. இப்போ இந்த இடத்துல -5xம் -2x -3xம் ஒன்று தான். இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா -5x. அது பிரிச்சோம்னா 2 வேரியபிள். ஸோ ரெண்டுமே ஈக்குவல் தான். நம்ம அடுத்து ரூட் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஃபார்மேட். இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா இவங்க ஃபர்ஸ்ட் 2 பேத்தையும் ஒரு டீமா எடுத்துக்கணும், இவங்க 2 பேத்தையும் ஒரு டீமா எடுத்துக்கணும். எப்படி இருந்தாலும் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல 3 டேர்ம் வந்துடும். அந்த 3ல இருக்க சென்டர் 2ஆ ஸ்ப்ளிட் பண்ணோம்னா 4 டேர்ம். அதுல ஃபர்ஸ்ட் 2 பேர் ஒரு டீம், செகண்ட் 2 பேர் ஒரு டீம். இப்போ இவங்க 2 பேத்துல எது காமனா இருக்கு? நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்திருக்கோம், டிஸ்ட்ரிபியூட்டிவ்லா ரிவர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ்லா. ஸோ இந்த ரிவர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ்ல இவங்க இடத்துல யார் காமனா இருக்கா? இங்க 2 இருக்கு, இங்க 2 இல்ல, எக்ஸ் இருக்கு, எக்ஸ் இருக்கு. அப்ப எக்ஸ் நான் காமனா எடுக்கலாம். எடுத்துட்டேன்னா எனக்கு இங்க என்ன இருக்கும்? பேலன்ஸ் எக்ஸ் மட்டும் இருக்கும். இங்க என்ன இருக்கும்? -2 இருக்கும். கரெக்டா செக் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். எக்ஸ் இன்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்துருச்சு, எக்ஸ் இன்டு -2 -2x வந்துருச்சு. இப்போ இவங்க ரெண்டுல யார் காமனா இருக்கா? இங்க எக்ஸ் இருக்கு, இங்க எக்ஸ் இல்ல. இங்க 3 இருக்கு, இங்க 3 இருக்கா? இருக்கு. 6 என்னன்னு எழுதலாம்? 2 இன்டு 3ன்னு எழுதலாம். அப்ப அந்த இடத்துல 3ங்கிறது காமனா இருக்கு. அப்போ -3 காமனா வெளியே எடுத்துட்டோம்னா இந்த இடத்துல என்ன இருக்கும்? எக்ஸ் மட்டும் இருக்கும். இந்த இடத்துல என்ன இருக்கும்? +2 நம்ம போட்டக்கூடாது. +2 போட்டோம்னா நம்மளோட டிஸ்ட்ரிபியூட்டிவ்ல அப்ளை பண்ணும்போது வராது. ஆனா பாருங்க, +2 நான் போறேன்னு வச்சுக்கோங்க, -3 இன்டு எக்ஸ் -3x வந்துடும். -3 இன்டு +2 வில் பிகம் -6. எனக்கு +6 வராது. அப்ப நான் என்ன பண்ணணும்? -2 தான் நான் போடணும். அப்போ -3 இன்டு எக்ஸ் -3x -3 இன்டு -2 வில் பிகம் +2. இதை நம்ம அந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ்ல அப்ளை பண்ணி பார்த்துக்கிறோம், எப்பவுமே கரெக்டா வந்திருக்கா, கரெக்டா மைனஸ் பிளஸ் எழுதியிருக்கோமா அப்படிங்கிறது. இப்போ இது கரெக்டா வருதா? இப்போ இந்த இடத்துல இவங்க ஒரு டேர்ம், இவங்க ஒரு டேர்ம், இந்த 2 டேர்ம்லயுமே x - 2 காமனா இருக்கு. எப்பவுமே குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல நம்ம கரெக்டான ரூட் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா இது ரெண்டும் காமனா தான் இருக்கும். இல்ல காமனா வரலைன்னா நீங்க காமனா வெளியே எடுத்த டேர்ம் தப்பா எடுத்திருப்பீங்க. ஸோ எப்படி எடுத்தாலும் அடுத்து வர 2 டேர்மே காமனா தான் இருக்கும். இப்போ இது ரெண்டுலயும் x - 2 நான் காமனா எடுக்கிறேன். இதுல x - 2 வெளியே வந்துருச்சுன்னா x மட்டும் இருக்கும் இல்லையா? இந்த இடத்துல -3 இருக்கும். இது எப்படி சார் இப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல x - 2 இதுவும் மல்டிப்ளிகேஷன், இவங்க 2 பேரும் மல்டிப்ளிகேஷன். ஸோ இப்போ இதுல இருந்து x - 2 வெளியே எடுத்தனா x மட்டும் இருக்கும், -3 அப்படியே இருக்கும். இப்போ இவங்க 2 பேரையும் நீங்க மல்டிப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா இதா வரும், இந்த ஈக்குவேஷன் வந்துடும். இப்போ x இன்டு எக்ஸ் எக்ஸ் இன்டு -3 -2 இன்டு எக்ஸ் -2 இன்டு -3 போட்டீங்க அப்படின்னா எனக்கு இந்த டேர்ம் வந்துடும், கரெக்டா தான் இருக்கும். அப்ப ஈக்குவல் டு 0ங்கிறது இருக்கு. அப்ப இது வரைக்கும் வந்துட்டோம். இப்போ இந்த இடத்துல இவங்க 2 பேரும் மல்டிப்ளிகேஷன்ல இருக்காங்க. சம் a இன்டு b ஈக்குவல் டு 0ன்னு இருக்கு. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம்? 2 ஆப்ஷன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் இந்த டேர்மை நான் இந்த சைடு வச்சுக்கலாம், x - 3ங்கிறத வச்சுட்டு 0க்கு அந்த பக்கம் இதை நான் கொண்டு போனேன்னா 0 டிவைடட் பை x - 2ன்னு வரும், which is equal to 0. x - 3 equal to 0ன்னு கிடைக்கும். இது x - 2 நான் இந்த பக்கம் வச்சுக்கிறேன், x - 3 நான் சைடு கொண்டு போறேன். ரெண்டு போன என்ன ஆகும்? x - 3ன்னு வரும். ஸோ x - 2 equal to 0ன்னு வரும். அப்போ
இங்க இடத்துல நான் 2 ஆப்ஷன் இருக்கு. நான் இதை மட்டும் வச்சுட்டு இந்த பக்கம் கொண்டு போகலாம், இல்ல இதை வச்சுட்டு இதை கொண்டு போகலாம். கொண்டு போனோம்னா x minus 3 equal to 0ன்னு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது, x minus 2 equal to 0ன்னு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. அப்ப x minus 3ல இருந்து -3 நான் அந்த பக்கம் கொண்டு போனா என்ன ஆகும், x equal to 3ன்னு கிடைக்கும். இந்த இடத்துல 2 அந்த சைடு கொண்டு போனோம்னா x equal to 2ன்னு கிடைக்கும். இப்போ x ஓட வேல்யூ 3ன்னு ஒன்று கிடைச்சிருக்கு, 2ன்னு ஒன்று கிடைச்சிருக்கு. நான் எதை சூஸ் பண்ணணும்னா ரெண்டுமே x ஓட வேல்யூ தான். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா எப்பவுமே 2 வேல்யூ தான் வரும், ஒரு வேல்யூ வராது. இந்த ரெண்டையும் நீங்க சப்ஸ்டியூட் பண்ணாலும் 2 கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணாலும் இது 0 ஆகும், 3 சப்ஸ்டியூட் பண்ணாலும் 0 ஆகும். இந்த x equal to 2,3ங்கிறது இந்த x உடைய ரூட்ஸ். ஸோ ஃபேக்டரிங் மெத்தட்னா இப்படிதான். அடுத்த ஃபார்முலா மெத்தட் பார்க்கலாம். அடுத்தது ஃபார்முலா மெத்தட் பார்க்கலாம். ஸோ எந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல ஃபேக்டரி மெத்தட் யூஸ் பண்ணணும்னு பார்த்துட்டீங்கன்னா, இப்போ கான்ஸ்டன்ட் அதாவது சி டேர்மையும் பி டேர்மையும் நீங்க ஜென்ரலா பார்த்தாலே தெரிஞ்சிடும். அந்த இடத்துல சியை வந்து அதாவது 2 ஃபேக்டரா பிரிக்கும் போது அதை ஆட் ஆர் சப்ட்ராக்ட் பண்ணும்போது என்னால பி கொண்டு வர முடியும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா அந்த இடத்துல நீங்க ஃபேக்டரிங் மெத்தட் யூஸ் பண்ணிடலாம். மேஜரான எல்லா இடத்துலயுமே ஃபேக்டரிங் மெத்தட்ல யூஸ் பண்ணிடலாம். ஒரு சில இடத்துல ப்ராப்பரா பிரிக்க முடியாது, ப்ராப்பரா ரூட் வராது. இப்போ லாஸ்ட் கிளாஸ்ல 2, 3ன்னு வந்துச்சு இல்லையா, ஒரு சில இதுல மைனஸ் வரும், ஒரு சில இதுல ரூட் வேல்யூ வரும், ஒரு இதுல ஃபிராக்ஷன் வரும், டெசிமல் வரும். அந்த மாதிரி ரூட் வேல்யூ வர இடத்துல நம்ம வந்து ஃபேக்டரிங் மெத்தட் யூஸ் பண்ண முடியாது. அந்த இடத்துல நமக்கு ஃபார்முலா மெத்தட் தான் பெஸ்ட். ஸோ இப்போ ஃபார்முலா மெத்தட்ல இதுதான் ஃபார்முலா. பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும், பட் எனக்கே நான் படிக்கும்போது ஸ்கூல் படிக்கும்போது வந்து பார்த்துட்டீங்கன்னா இது ஞாபகம் வச்சுக்கவே முடியாது. நான் மேக்ஸிமம் ஃபேக்டரிங் மெத்தட்ல தான் போவேன். பட் ஒரு சில சம்முக்கு இதை தான் யூஸ் பண்ணி ஆகணும் போது ஒன்றும் பண்ண முடியாது, படிச்சு தான் ஆகணும். ஸோ x equal to -b plus or minus root of b square minus 4ac. இது எல்லாத்துக்குமே ஃபுல் ரூட் வரும். நான் ஒரு சில டைம் b ஸ்கொயருக்கு மட்டும் ரூட் போட்டுருவேன், இதுக்கு போடாம மட்டுருவேன், மறந்துடாதீங்க. b square minus 4ac ஸ்கொயர் வந்து b-க்கு மட்டும்தான், 4ac தனியா இருக்கு, டிவைடட் பை 2a. இதுதான் ஃபார்முலா. இப்போ இந்த இடத்துல இருந்து ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும், a வேல்யூ 2, b வேல்யூ -4, +4ன்னு போட்டக்கூடாது, மைனஸ் சேர்த்து எடுக்கணும். c வேல்யூவும் -6, மைனஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் கம்பல்சரி எடுக்கணும். இப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் என்ன எழுதுறோம், -b. அப்போ இங்க ஒரு மைனஸ் இருக்கு, b-லயும் ஒரு மைனஸ் இருக்கு. அப்போ minus of -4 will become +4 ஆயிடும். சரி நெக்ஸ்ட் ஸ்டெப்ல போட்டுக்கலாம். ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் b ஸ்கொயர் minus 4 ஸ்கொயர் minus 4ac, 4 into 2 into -6. ஸோ டிவைடட் பை 2 into 2. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்க வந்து ஷார்ட் பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. ஃபர்ஸ்ட் எல்லா வேல்யூவும் ப்ராப்பரா கொண்டு வந்து ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இப்போ அடுத்த ஸ்டெப்ல இதை நம்ம வந்து ஷார்ட் பண்ணி எழுதிக்கலாம். இப்போ இந்த இடத்துல மைனஸ் இன்டு மைனஸ் +4 ஆயிடும், பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர் இருக்கு, 4 ஸ்கொயர் -4 இன்டு ஸ்கொயர் போட்டோம்னா +16 ஆயிடும், -4 இன்டு 2 8, 8 இன்டு 6 48. இந்த இடத்துல -6 இருக்கு, இந்த மைனஸ் இருக்கட்டும், அதை நான் காமனா போட்டுட்டேன். இங்க இருக்கிற டேர்மை மட்டும் பார்த்தோம்னா 4 இன்டு 2 8, 8 6 ஆர் 48. இந்த இடத்துல மைனஸ் இருக்கு, -48 தான் வரும், டிவைடட் பை 2 இன்டு 2 4. இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன போடலாம், +4 அப்படியே இருக்கட்டும், பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும். அப்போ 48 + 16 எவ்வளோ, 58, 64 டிவைடட் பை 4 இல்லையா. ஸோ 48 இந்த மைனஸும் மைனஸும் பிளஸ் ஆயிரும், பிளஸ் ஆனோன்னா இந்த 16 நான் 48 ஆட் பண்றேன், 40 + 10 50, 58 64 வந்துருச்சா. இப்போ இந்த டேர்முக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இங்க ஸ்கொயர் ரூட்டா இருக்கு, அப்போ ஸ்கொயர் ரூட் 64ங்கிறது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர், 8 8 64. அப்போ அதை நம்ம ரூட்டுக்கு வெளியே எடுக்கலாம், அதாவது 8 ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ ரூட் ஆஃப் 8 ஸ்கொயர்னு எழுதலாம், இதையும் கேன்சல் பண்ணி 8 வெளியே எடுத்துக்கலாம். ஸோ லாஸ்ட் ஸ்டெப் இங்க என்ன இருந்துச்சு, 4 + ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 64 டிவைடட் பை 4ன்னு இருந்துச்சு. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம், 64 வெளியே கொண்டு வரலாம், 4 + ஆர் மைனஸ், அப்போ 64 என்ன எழுதலாம், 8 ஸ்கொயர் எழுதலாம், ஸ்கொயரும் ரூட்டு கேன்சல் ஆச்சுன்னா 8 டிவைடட் பை 4. இப்போ இந்த இடத்துல இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஒன்றும் இல்லை, இந்த பிளஸ்ஸை மட்டும் எடுத்து ஒரு சால்வ், மைனஸ் எடுத்து ஒரு சால்வ். இப்போ நான் பிளஸ் எடுத்தேன்னா என்ன வரும், 4 + 8 டிவைடட் பை 4 which is 12/4 = 3 அப்படிங்கிற ஒரு வேல்யூ கிடைச்சிருச்சு எக்ஸுக்கு. அடுத்து நான் மைனஸ் எடுத்தேன்னா 4 - 8 டிவைடட் பை 4 which is -4 டிவைடட் பை 4 x = -1. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கோம், எப்படி இருந்தாலும் நமக்கு எக்ஸுக்கு 2 வேல்யூ வரும் தெரிஞ்சிடும். ஸோ அதனாலதான் இந்த பிளஸ் ஆர் மைனஸ், பிளஸ்ன்னு போட்டா ஒரு வேல்யூ வரும், மைனஸ்ன்னு போட்டா ஒரு வேல்யூ வரும். அப்போ இந்த இடத்துல x = 3ன்னு போட்டாலும் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும், -1ன்னு போட்டாலும் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஃபார்முலா மெத்தடை பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும், வேல்யூஸ் மைனஸ் பிளஸ் ப்ராப்பரா அதுல வந்து அப்ளை பண்ணணும்.
ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். பட் ஃபேக்டரிங் மெத்தட் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். இதுல வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ அக்யூரேட்டா வரும். இப்போ இன்கேஸ் இது டெசிமல்ல வருது, இல்ல ரூட்ல வருது, இல்ல ஃபிராக்ஷனா வருதுன்னா ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணீங்கன்னா வேல்யூ கொஞ்சம் அக்யூரேட்டா வரும். ஸோ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் 2 மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். ஒன்னு ஃபேக்டரிங் மெத்தட், இன்னொன்னு ஃபார்முலா மெத்தட். இந்த 2 மெத்தட் தான் ஜென்ரலா யூஸ் பண்ணுவோம். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. முடிஞ்ச ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி பேசிக் மேக்ஸை தமிழ்ல தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.